வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு பர்பிள் ஸ்மோக்கி ஐ லுக்கை எப்படி கிரியேட் பண்ணலான்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு வந்து மேக்கப் லுக் பண்ணி. ஸோ எனக்கே வந்து ஆர்வமாக அந்த டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் இந்த லாக்டவுனில் நம்ம ரொம்பவே அப்செட்டாக இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ கெட் அப், ட்ரெஸ் அப், ஷோ அப், சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நம்ம ஏதோ ஒரு ரிலீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்தது. அதனால டக்குன்னு இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஐ லுக்கோட நல்ல ஒரு மேக்கப் வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கெல்லாம் சூட் ஆகிற மாதிரி ஒரு லுக் தான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறது நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான். இந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் எனக்கு மேக்கப்புக்கு பேஸாக வந்து போடும் வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வைட்டமின் இ இருக்குது. நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காமல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை ஃபுல்லாக என் ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுறேன். அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து யூஸ் பண்ணுறது ஸ்மாஷ் பாக்ஸோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்மாஷ் பாக்ஸோட ப்ரைமர் ஒரு சிலிக்கன் பேஸ் ப்ரைமர். ஸோ எனக்கு போர்ஸ் இருக்க இடத்துல மட்டும் நான் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அதுக்கு அடுத்தபடியாக ரிச்சா தேவ் பேலட்லேருந்து கலர் கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் என்னோடய ஐஸில் இருக்க டார்க்னஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து ஆரஞ்ச் கரெக்டர் ரிச்சா தேவ் பேலட்லேருந்து. அதை ஃபுல்லாக என் கண்ணுக்கு கீழே, அப்புறம் பிக்மெண்டேஷன் இருக்க இடத்துல, பிம்பிள்ஸ் ஸ்கார்ஸ் எல்லாம் இருக்க இடத்துல வந்து டாட் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறமேட்டு என்னோடய ஸ்கின் கலருக்கு இருக்கிற மாதிரியே நான் வந்து அந்த பேலட்டில் வந்து என்னோடய ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஷேடு இருந்தது. ஸோ அது வந்து கலர் கரெக்ஷனுக்கு வேண்டி அதையும் கன்சீல் வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஆரஞ்ச் கரெக்டர் மேலே இந்த மாதிரி நம்மளோட ஸ்கின் டோன் உள்ளது வந்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு வந்து அந்த ஆரஞ்சினஸ் வந்து அதிகமாக தெரியாது அண்ட் ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும். அண்ட் பேஸ் நம்ம போடும்போது, அதாவது ஃபவுண்டேஷன் போடும்போது நம்மளுக்கு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். கலர் கரெக்ட் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஃபுல்லாக வந்து பிளெண்ட் அவுட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன் போட போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு இங்கே LA கேர்ளோட ஃபவுண்டேஷன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து பேஜ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது என் ஃபேஸில் டாட் பண்ணி அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் வந்து ஷியர் கவரேஜ் தான். இது பில்ட் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். எனக்கு இந்த கவரேஜே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தடவை அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஒரு டேம் ஸ்பெஞ்ச் எடுத்து தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணேன். பிளெண்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ண பிறகு அடுத்த ஸ்டெப் நான் வந்து பண்ணுறது லிப் அண்ட் சீக் டென்ட் வந்து யூஸ் பண்ணுறேன் டாட்டர் எர்த்லேருந்து. ஸோ இப்போ மேக்கப்போட லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ப்ளஷ் வந்து பிளேஸ்மெண்ட் தான். இந்த ப்ளஷ் வந்து இந்த மாதிரி ஒரு டிண்ட் மாதிரி யூஸ் பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு மேலே தான் நம்ம வந்து லைக் பவுடர் ஃபிக்ஸிங், செட்டிங் எல்லாமே வந்து பண்ணுறது. ஸோ இது வந்து ரொம்ப ஹைப்பான ஒரு மேக்கப் டெக்னிக். ஸோ இது வந்து என்னோடய கன்னத்தில் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் வந்து நான் கன்சீல் பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலாக லைட் கன்சீலர் வந்து யூஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து லைட் கன்சீலர் எனக்கு கண்ணுக்கு கீழேயும் அந்த எட்ஜஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ அது முடித்த பிறகு நான் வந்து க்ரீம் கான்டோர் வந்து யூஸ் பண்ணுறேன். க்ரீம் கான்டோருக்கு ரிச்சா தேவ் பேலட்லேயே வந்து இருக்குது க்ரீம் கான்டோர். அதை வந்து எடுத்து கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட சீக் போன்லாம் வந்து ஸ்லிம்மாக சிசல்டாக தெரியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நோஸ்லையும் வந்து நீங்கள் உங்களுக்கு ஷேப் இல்லாத நோஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கான்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஷேப்பாக எடுத்து காமிக்கிறதுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ க்ரீம் கான்டோர்லாம் பண்ணி முடித்த பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டருக்கு இங்கே வந்து வெட் அண்ட் வைல்டோட ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக் இருக்குது. அதை வந்து எடுத்து என்னோடய ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸில் அந்த சீக் போன் கிட்டலாம் வந்து அப்ளை பண்ணி விடுறேன். ஸோ கையிலே வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன்.
இதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து ஒரு செட்டிங் பவுடர் மேக்கோட காம்பேக்ட் பவுடர் வச்சு என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கிறேன். ஐக்கு வந்து நான் ஹூடா பியூட்டியோட டெசர்ட் டஸ்ட் பேலட் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு பர்பிள் ஸ்மோக்கி ஐ லுக்னால இந்த ஒரு டெசர்ட் டஸ்ட் பேலட்டில் இந்த பர்பிள் கலர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதிகம்னா கொஞ்சம் அந்த ஷேட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்கும், பிங்க் அண்ட் பர்பிள் ஷேட்ஸ் எல்லாம். ஃபஸ்ட்டு அதில் ஆம்பர்னு உள்ள ஒரு ஷேடு வந்து ஒரு ட்ரான்சிஷன் கலராக வந்து கொடுத்துட்டேன். அண்ட் அடுத்தது வந்து எமெத்திஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு கலரை வந்து இன்னர் லிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அடுத்தது நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிளாக் காஜல் வந்து எடுத்துக்கிட்டேன். அது மேybellineலேருந்து பிளாக் காஜல் எடுத்துகிட்டு லைக் ஜஸ்ட் லைனர் மாதிரி போட்டு விட்டுட்டு அதை வந்து ஒரு பென்சில் ப்ரஷ் வச்சு ஸ்மஜ் அவுட் பண்ணிட்டேன். அண்ட் இன்னர் வாட்டர் லைனும் அவுட்டர் வாட்டர் லைனும் வந்து டைட் லைன் பண்ணிக்கிட்டேன். டைட் லைன் பண்ண பிறகு எட்ஜஸில் மட்டும் லோவர் வாட்டர் லைனோட எட்ஜஸில் மட்டும் இன்னும் கொஞ்சம் பிளாக்னஸை வந்து திக்கன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதையும் வந்து ஷேடிங் பண்ணுறதுக்கு எமெத்திஸ்ட் ஷேடை வந்து யூஸ் பண்ணி கீழே வந்து பென்சில் ப்ரஷ் வச்சு எமெத்திஸ்ட் ஷேடை வச்சு நான் வந்து அந்த கீழே இருக்க வாட்டர் லைனும் வந்து ஸ்மஜ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு பர்பிள் ஸ்மோக்கி லுக் வந்து டக்குன்னு வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஈஸி தான், யார் வேணாலும் இதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ பர்பிள் வந்து என்னோடய ஃபேவரட் கலர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்பிள்னால். ஸோ இந்த லுக்கு வந்து இந்த ஒரு பிளாக்கோட இந்த பர்பிள் ஐ லுக் வந்து வேறு லெவலில் இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு லுக். ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். நல்ல ஒரு அவுட்புட் வந்தது. டெஃபினட்டாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து ஐப்ரோஸை வந்து ஃபில்லின் பண்ணிட்டேன். ஐப்ரோஸை வந்து ஃபில்லின் பண்ணிக்கிறதுக்கு நான் இங்கே வெட் அண்ட் வைல்டோட அந்த குட்டி பேலட் இருக்குது இல்லைங்களா, பவுடர் பேலட், அதை வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு கண்ணு வந்து டக்குன்னு வந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி வந்தால் டக்குன்னு சீக்கிரமாக முடிய ஒரு ஐ லுக் தான். இப்போ வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் நான் வந்து இன்னொரு ஐ லுக்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போ ஃபேக் லேஷஸ் வைக்கிறேன். ஃபேக் லேஷஸ் வச்ச பிறகு BeYouDefining மஸ்காரா யூஸ் பண்ணி அந்த ஃபேக் லேஷஸில் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணி விடுறேன். அடுத்தது ப்ரான்சிங் பண்ணிக்க போகிறேன். ப்ரான்சருக்கு இங்கே யூஸ் பண்ணது பெனிஃபிட்டோட ஹூலா ப்ரான்ஸர் தான். ஸோ இது வந்து லைக் அப்படியே என்னோடய கான்டோர் பண்ணோம் இல்லையா, க்ரீம் கான்டோர், அந்த இடத்துல வந்து அப்படியே லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டேன். ஸோ ப்ரான்சர் யூஸ் பண்ணும்போது ஒரு சன் கிஸ்ட் லுக் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஷ் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து லைட்டாக தான் பண்ணேன். எனக்கு ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து ப்ளஷ் ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இந்த வீடியோவில், கொஞ்சம் ப்ளஷ் வந்து சட்டிலாக இருந்த மாதிரி தான் இருந்தது. உள்ளே இருந்து ஏதோ வந்து ஃப்ளஷ்ட் அவுட் மாதிரி ஒரு பிங்க் டிண்ட் தெரியுது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை இன்னும் அதிகமாக வந்து பில்ட் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். எனக்கு இந்த ஒரு லுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு அடுத்த ஹைலைட்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட்டருக்கு இந்த மெய்பெலினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹைலைட் சீக் போன்ஸில், அப்புறம் ப்ரௌ போன்ஸ் கீழே, அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த நோஸ், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், அப்புறம் மிட் கியூபிட் போஸ், எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஹைலைட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து லிப்பை வந்து ஃபில்லின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிப் லைனரை வச்சு லிப்பில் வந்து லைன் பண்ணிக்கிறேன். இது BeYouDefining லிப் லைனர். அதுக்கு அடுத்தபடியாக ஹூடா பியூட்டியோட லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி வந்து ஃபில்லின் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு லிப் கலர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இந்த லுக்குக்கு வந்து ஓவராலாக இந்த அவுட்புட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தபடியாக வந்து நான் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு ஃபேஸை வந்து செட் பண்ணிட்டேன். அதுதான் அர்பன் டிகேயோட ஆல் நைட்டர் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணேன். இது வந்து டாப் கிளாஸ்னே வந்து சொல்லலாம். டெஃபினட்டாக உங்கள் வேனிட்டியில் இருக்க வேண்டிய ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே தான். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு லுக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் ஃபேக் நெயில்ஸ் எல்லாம் ஒட்டி
அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஐ ஷேடோ லுக் வந்து நம்ம வந்து டஃப் அப்படின்னு நினைப்போம். பிகாஸ் இனிஷியல் ஸ்டேஜஸில் நானும் அப்படி தான் நினச்சேன். ஐயோ ஐ ஷேடோவா நமக்குலாம் செட்டே ஆகாது, வெறும் லைனரை போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பழக பழக வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இந்த ஐ ஷேடோ லுக்கெல்லாம் வித்தின் மினிட்ஸில் நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ டெஃபினட்டாக இது எல்லா வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கும் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பிளாக்குக்கு வந்து அட்டகாசமாக இருந்தது. டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்ட்டி, வெட்டிங், கெஸ்ட் மேக்கப் லுக்கு, அப்புறமேட்டு பிரைட்ஸ் மேடு, யார் வேணாலும் இதை வந்து அழகாக கேரி பண்ணிக்கலாம். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே முடியுது? இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை.